வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவிரி ஆற்றில் பூக்களை தூவி வரவேற்பு. யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் மாணவர்கள் சாதனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் ராமதாஸ் திட்டவட்டம். தென்காசியில் சோகம். கெட்டுப்போன உணவு உண்டதால் ஆதரவற்றோர் இல்லத்தில் 3 பேர் பலி, 8 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை சேலம் மாவட்டத்திற்கு வந்தார். அவருக்கு ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு மேட்டூரில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் இன்று காலை டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தண்ணீரை திறந்து வைத்த முதலமைச்சர் காவிரி ஆற்றில் பூக்களை தூவி வரவேற்றார். முதற்கட்டமாக 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக 12,000 கன அடியாக உயர்த்தப்படும். மேட்டூர் அணையின் 92 ஆண்டு கால வரலாற்றில் உரிய காலத்தில் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படுவது இது 20வது முறையாகும். யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு அரசின் அண்ணா நிர்வாக பணியாளர்கள் கல்லூரியிலும் நான் முதல்வன் திட்டத்திலும் பயின்ற மாணவர்கள் யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை படைத்துள்ளனர். முதன்மை தேர்வு, நேர்முக தேர்விலும் அடுத்தடுத்த முத்திரை பதிக்க வாழ்த்துவதாகவும், உங்கள் வெற்றி முகங்களை நேரில் காண ஆவலாக இருப்பதாகவும், இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளுக்கும் பயிற்றுநர்களுக்கும் பாராட்டுகள் என்று அதில் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் என்றும், தேர்தலுக்கு பிறகு அனைத்தையும் அவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றார். அமைச்சர் பதவி உள்ளிட்ட எதையும் தான் எதிர்பார்த்தது இல்லை என்றும், தனக்கு மக்கள்தான் முக்கியம் என்றும், அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டதாகவும், பாமக கூட்டணி குறித்து தானே முடிவு எடுப்பேன் என்றார். மேலும் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும், கோல் ஊன்றி நடந்தாலும் மக்களுக்காக பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். தென்காசி அருகே ஆதரவற்றோர் இல்லத்தில் வசித்து வந்த 3 பேர் கெட்டுப்போன உணவு உண்டதால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டிபுரத்தில் ஆதரவற்றோர் இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் வசித்து வந்த 11 பேருக்கு நேற்றிரவு உணவு அருந்திய பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சங்கர கணேஷ், முருகம்மாள், அம்பிகா ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு வழங்கப்பட்ட உணவு கெட்டுப்போய் இருக்கலாம் அல்லது உணவு விஷத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் கூட்டணி, தொகுதி பங்கீடு, பூத் கமிட்டி மாநாடு உள்ளிட்டவை குறித்து கட்சிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாமக ஒரு சாதியினருக்கான கட்சி அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியினருக்குமான கட்சி என்றும், பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது என்றார். மேலும் தாவேகாவுடன் தான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றார். பராமரிப்பு பணி காரணமாக இன்று கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பராமரிப்பு பணி காரணமாக இன்று கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக
பொன்னேரி கவரப்பேட்டை இடையே 19 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. காலை 11:20 மணி முதல் பிற்பகல் 3:20 மணி வரை பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை இடையே ரயில் சேவை மாற்றம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கி சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் 10 மணவேலி பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் வேலை முடித்து வந்த பிரவீன்குமாரை வீட்டிற்கு அருகே வரவழைத்து 10 பேர் கொண்ட கும்பல் பின்னால் மண்டையில் தாக்கி சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். இதனால் சம்பவ இடத்திலேயே பிரவீன்குமார் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முற்பட்ட போது அப்பகுதி மக்கள் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே பிரேத பரிசோதனை எடுத்து செல்ல வேண்டும் என கூறி வாக்குவாதம் செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 24 மணி நேரத்திற்கு முன்பு பயணிகளின் பயண பட்டியலை வெளியிடுவதற்கான திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலை ரயில்வே நிர்வாகம் தற்போது ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பு வெளியிட்டு வருகிறது. இதனால் காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகள் ரயில்களை பிடிக்க தொலைதூரத்தில் இருந்து வரும் பயணிகள் ரயில்வே இறுதி பட்டியலில் வெளியிடும் வரை தங்கள் டிக்கெட் நிலை குறித்து தெரியாமல் உள்ளனர். ரயில் பயணிகளிடம் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காணும் வகையிலும் பயணிகளுக்கு விரைந்து தகவல் செல்லும் வகையிலும் ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே உறுதிப்படுத்தப்பட்ட இருக்கைகளுடன் கூடிய பயணிகள் அட்டவணைகளை வெளியிடுவதற்கான வழிமுறையை ரயில்வே உருவாக்கி வருகிறது. இந்த நடைமுறையை தற்போது ராஜஸ்தானில் கடந்த 6ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் சரி செய்யப்பட்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்தில் தீவிரமடைந்துள்ள பருவமழையால் அம்மாநிலத்தின் தட்சிண கன்னடா மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடாவிற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அம்மாவட்டத்தின் அங்கன்வாடி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்மாவட்டத்தில் அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள், உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அம்மாவட்டத்தின் ஒவ்வொரு தாலுகாவிலும் கண்காணிப்பு மையங்கள் மற்றும் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள கடற்கரையில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் மீண்டும் கரும்புகை எழுந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் கொடி பொருத்திய சரக்கு கப்பலில் கடந்த திங்கட்கிழமை காலை ஒரு கண்டெய்னரில் வெடி விபத்து ஏற்பட்டு தீப்பற்றியது. கப்பலில் எளிதில் பற்றி எரியக்கூடிய திரவங்கள், ரசாயன பொருட்கள், நச்சுத்தன்மை மிக்க சரக்குகள் இருந்ததால் தீ வேகமாக பரவியது. தீயால் ரசாயன பொருட்கள் பலத்த ஓசையுடன் வெடித்து சிதறினர். இதனால் கண்டெய்னர்கள் பல கடலில் விழுந்தனர். இதைத் தொடர்ந்து 3வது நாளாக அந்த கப்பலில் தீ எரிந்தது. அப்பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பின்னர் சரக்கு கப்பலில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து விபத்து ஏற்பட்ட கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்து மீண்டும் கரும்புகை எழுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தீயை அணைக்கும் பணியில் இந்திய கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் அருகே அறநிலையத்துறை அதிகாரிகள் குண்டர்களை வைத்து தங்களை மிரட்டுவதாக பாஜக மாவட்ட தலைவரின் குற்றச்சாட்டு வீடியோ வைரலாகி வருகிறது. தமிழக பாஜக சார்பில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு
மதுரையில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க இந்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்கும் வகையில் அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் அக்கட்சியினர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான அழைப்பிதழை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என அறநிலையத்துறை அதிகாரிகள் குண்டர்களை வைத்து தங்களை மிரட்டுவதாக மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 22ஆம் தேதி நடக்குது, நீங்களாம் வாங்கன்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுக்க வந்தா ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர் எனக்கே இங்க பாதுகாப்பு இல்ல. அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இங்க திருநீர் போட்டுக்கிட்டோ இல்ல குங்குமம் வச்சுக்கிட்டோ மகளிர் எப்படி பாதுகாப்பா நடமாட முடியும்? நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு அரசாங்கத்துல ஆதரவற்ற பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில அந்த காப்பகத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த காலை உடைக்கிறான். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. வீட்டுல இருக்கிறவங்கள கொலை பண்றாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி அராஜகமான அரசு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னுடைய இந்து கோயில்ல என்னுடைய மக்களுக்கு ஒரு இன்விடேஷன், மதுரை மாநாட்டுக்கு, முருகபக்தர் மாநாட்டுக்கு 22ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது ரொம்ப ஒரு ரவுடிச வச்சு அறநிலைத்துறைங்கிற பேர்ல இங்க இந்துக்களை கலாச்சாரத்தை அழிக்கிற விஷயத்தை அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்கள் இருக்கக்கூடாது என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதா? இந்த அரசாங்கத்துக்கு இந்து மக்கள் தக்க பதிலடி இந்த முருகபக்தர் மாநாட்டில் நாங்க கொடுக்கதான் போறோம். தருமபுரியில் இளைஞர் ஒருவர் பாம்புடன் வந்து மது வாங்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி நகர் பகுதியில் 4 வழி சாலை அருகில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் கழுத்தில் பாம்பு ஒன்றை சுத்திக் கொண்டு மது வாங்குவதற்காக வந்தார். அப்பொழுது மது கடைக்கு வந்த மது பிரியர்கள் பாம்பை கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து கடை விற்பனையாளர்கள் செய்வதறியாமல் மது வாங்க வந்த இளைஞரிடம் இங்கிருந்து சென்றுவிடு என்று எச்சரித்தனர். உடனடியாக மது கொடுத்து அனுப்பிவிட்டனர். மது வாங்கி கொண்டு சென்ற நபர் மதுவை குடித்துக் கொண்டு பாம்புவிற்கும் ஊத்தி கொடுத்த செயல் பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்தது. இளைஞர் பாம்புடன் வந்து மது வாங்கி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அரக்கோணத்தில் இருந்து 60 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் கோவை மற்றும் நீலகிரிக்கு விரைந்துள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அங்கு விரைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 60 வீரர்கள் கொண்ட 2 குழுக்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில் மீட்பு உபகரணங்களுடன் இன்று காலை கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக விரைந்துள்ளனர் என தேசிய பேரிடர் மீட்பு படை செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வள்ளுவர் சிலை, புதிய பாலம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, தமிழக அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்கள், ஊழியர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்டவை குறித்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் தாலுகா செயலாளர் முருகன், மாவட்ட செயற்குழு வெண்மணி, நகர்மன்ற உறுப்பினர் மதன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் சிவச்சாரியார்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் அகில பாரத இந்து மகாசபா சிவனடியார்கள் மற்றும் சிவச்சாரியர்கள் கலந்த ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் நிரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சிவனடியார்கள் குளித்தலை ராமலிங்கம், திருச்சி சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெய், ரஞ்சித், மணிமாறன், தர்மராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்தார். கொடியாத்தத்தில் சுமார் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வீரசெட்டிப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட அங்கனாம்பள்ளி முதல் மோட்டூர் வரை சாலை இல்லாததால் கிராம மக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் நபர்டு திட்டத்தின் கீழ் சுமார் 1,60,00,000 ரூபாயில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டனர். இதில் உதவி செயற்பொறியாளர் மலர்விழி, பஞ்சாயத்து தலைவர் கௌசல்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கந்தர்வகோட்டை அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புனித அந்தோனியர் தேவாலயத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே சவேரியர் பட்டின கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு புனித அந்தோனியர் தேவாலயம் கிறிஸ்தவ மக்களால் அமைக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தை புதுப்பிக்க கிராம மக்கள் முடிவு செய்து கடந்த சில மாதங்களாக பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இதனை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு கூட்டத்தின் திருப்பலியை நிறைவேற்றினார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆத்தூர் அருகே மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவகங்கைபுரம் பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வைகாசி தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி பூ போடுதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகா மாரியம்மன் ஏற்பட்டு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் பலர் தேரை வடம் பிடித்து இழுத்து ஊர்வலமாக சென்றனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்காந்திர கடலோர பகுதிகளுக்கும் அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து 9,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் அதிகரித்து 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 79,424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 310 புள்ளிகள் குறைந்து 82,204 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 85 புள்ளிகள் குறைந்து 25,055 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காவிரி ஆற்றில் பூக்களை தூவி வரவேற்பு. யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் மாணவர்கள் சாதனை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் ராமதாஸ் திட்டவட்டம். தென்காசியில் சோகம். கெட்டுப்போன உணவு உண்டதால் ஆதரவற்றோர் இல்லத்தில் 3 பேர் பலி, 8 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.